and welcome to Venkatesh Pachidayam Thoda Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. பல டெசர்ட்ஸ், பல டைப் ஆஃப் ஹல்வா, பாயசம், நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரௌன் சுகர், நான் இங்கே வந்து இந்த அம்ருத் ப்ரௌன் சுகர், பாரிஸ் த அம்ருத் ப்ரௌன் சுகர்னு சொல்லிட்டு இந்த சுகர் வச்சு நான் இன்றைக்கி ஒரு பனானா ஹல்வா பண்ண போகிறேன். நேந்திர வாழைப்பழம் ஹல்வா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ஹல்வா வந்து யூஸ்வலாக வந்து நல்லா குக் பண்ணாங்கன்னா ட்ரேயில் போட்டு செட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து பாதாம் ஹல்வா மாதிரி ஸ்கூப் பண்ணி போடுவாங்க. இலை சாப்பாடில் இந்த பனானா ஹல்வா வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மைசூர் பாக்கே சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்வீட்ஸ். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் இருக்குங்க. நேந்திர வாழைப்பழம் வச்சு பண்ணக்கூடிய இந்த டிஷ் வந்து ஒன் ஆஃப் த டெலிகசிஸ். உடுப்பி குசினில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நேந்திர வாழைப்பழம் யூஸ்வலாக வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கணும். எவ்வளோ பழமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. பழம் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. கருப்பு கலரில் இருந்தால் பெட்டர். இங்கே கொஞ்சம் நான் வந்து மீடியம் ரைப் தான் எனக்கு கிடச்சிது. நான் அதை வச்சு உங்களுக்கு பண்ணுறேன். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் 2-3 உடச்சி போட்டுங்க. நான் இங்கே 4 வாழைப்பழத்தில் பண்ணுறேங்க. 4 நேந்திர வாழைப்பழத்தில் பண்ணுறேன். அந்த கணக்கு அந்த ப்ரௌன் சுகர் போடும்போது நான் சொல்கிறேன் சர்க்கரை கணக்கு எவ்வளோ போடணுன்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ 400லேருந்து 450 கிராம் வரைக்கும் ஹல்வா கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி இந்த வாழைப்பழத்தை தோல் உரித்து இந்த ஜாரை மூடி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பிரீத்தி சோடியா காஸ்மோ மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை பாருங்கள், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்கோம். நான் இந்த மிக்சியில் கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 மினிட்ஸ் தான் இதை அரைச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இதை சைடில் வச்சுருங்க. இப்போது நம்ம ஹீரோ கடாயை அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஹீரோவை இங்கே வச்சுட்டு நான் 4 வாழைப்பழம் போட்டிருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போகிறேங்க. இது வந்து 200 கிராம். ஸோ ஒரு 250-300 கிராம் வாழைப்பழம் இருக்குங்க. அந்த 250-300 கிராம் வாழைப்பழத்துக்கு ஒரு 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போகிறேன். அதே குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஒரு 150 ml நெய்யும் வச்சுருக்கேன். அந்த நெய்யில் பாதி நெய்யை இதில் கொட்டுறோம். ஒரு 75 கிராம்ஸ்னு வச்சுப்போமே. 75 கிராம்ஸ்னால் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இங்கே திராட்சை வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை, அது சும்மா ஒரு கை. திராட்சையை போட்டுட்டு அவன் கருப்பு கலர் ஆகக்கூடாதுங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே பாருங்கள், ப்ரௌன் கலர் வரப்போகுது. கேஸை ஸ்லோ பண்ணி இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழம் பேஸ்ட் கம்ப்ளீட்டாக மிக்சிலேருந்து காலி பண்ணிவிடுங்க. இது அடி பிடிக்கும். அது அடி பிடிக்காத மாதிரி அந்த நெய்யில் பட்டு அது வெளியில் வர்ற மாதிரி இதை கிண்டி விடுங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அதில் குக் பண்ணினா அடி பிடிக்கவே பிடிக்காது. அப்படி நான்ஸ்டிக் பேன் இல்லை, ஸ்டீல் தான் இருக்குன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இவன் அடி பிடிக்காத மாதிரி இவனை சுரண்டி எடுக்கணும். இவன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் இவனை கிண்டினே இருக்கணுங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக அடி பிடிக்காத மாதிரி. அதே மாதிரி கிண்டுற வேகத்தில் நெய்யை உங்கள் மேலே கொட்டிக்காதீங்க. பொறுமையாக நெய் வெளியில் வராத மாதிரி அந்த நெய்யில் இவன் அப்படியே ரோஸ்ட் ஆகணும். 75 கிராம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் அந்த நெய்யை அப்படியே இழுத்துப்பான். வெந்து 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 அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு இவன் அப்படியே அந்த பியூட்டிஃபுல் ப்ரௌன் கலரில் வருவான். மிக்சிலேருந்து கம்ப்ளீட்டாக இது மாதிரி வாரி கொட்டிடுங்க. நான் தண்ணியே ஊற்றலை, வெறும் வாழைப்பழத்தை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த நெய்யில் போட்டு குக் பண்ணுறோம். இது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இவன் இருக்கான் பாருங்கள். யார் இவன்? அம்ருத் ப்ரௌன் சுகர். இது வந்து ரெகுலர் சுகரில் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் நான் ப்ரௌன் சுகரில் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து அந்த டார்க்கர் த கலர் த பெட்டர் ஃபார் லுக் அண்ட் ஃபீல். அந்த கலர் டார்க்காக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அம்ருத் ப்ரௌன் சுகர் வந்து
சர்க்கரை பண்ணிவிட்டு அதில் சர்க்கரையில் கலர் ஆட் பண்ணது கிடையாது. நேச்சுரல் மொலாசஸ், நேச்சுரலி ப்ரௌன்டு சுகர், ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டுக்கும் ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கரையிறதுக்கும் ரொம்ப சுலபமாக கரைஞ்சிடும். அது பாருங்கள், நான் 200 கிராம் வாழைப்பழம் போட்டேன், கிட்டத்தட்ட 150 கிராம் இந்த ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போட்ட உடனே கரைஞ்சிட்டான் பாருங்க, அப்படியே ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த ப்ரௌன் சுகர், அம்ரித் ப்ரௌன் சுகரோட பியூட்டி பாருங்க. போட்ட அடுத்த 10வது செகண்ட் ஃபுல்லாக கரைச்சி இந்த வாழைப்பழத்தை கூட சேர்ந்து பாருங்க, அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நீங்கள் ஒயிட் சுகரில் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த கலர், இந்த டார்க் கலர் வராது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை நட்மெக். நட்மெக்னா என்னென்னா ஜாதிக்காய், ஒரே ஒரு சிட்டிகை, ஜாஸ்தி போடுறதுங்க ஸ்மெல்லு பயங்கரமாக வரும். அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு, நல்லா வறுத்த முந்திரி பருப்பு, உங்கள் கையில் கிடச்ச அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுட்டு மீதி இருக்கிற நெய் இருக்கு இல்லைங்களா, அதில் பாதியை கொட்டுங்க. ஓய், அடி பிடிக்கிறான், அடி பிடிக்கிறான், அடி பிடிக்கிறான், அடி பிடிக்கிறான். அடி பிடிக்காமல் உடனே கிண்டி விட்டுருங்க. நெய்யை ஊற்றினா அப்படியே கொந்தளிப்பான் அவன். இந்த நெய்யை அப்படியே அது கொதிச்சு 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 அந்த வாழைப்பழம் அப்படியே இழுத்துக்கும். நெய் போட்டால் அடையாளமே தெரியாது, அந்த மாதிரி உறிஞ்சிருவான். அந்த ஏலக்காய் பொடி, நட்மெக், அதாவது அந்த ஜாதிக்காய் சொன்னெல்லாம் அந்த பொடி, இந்த உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷமாக இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். வாழைப்பழத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. நான் வேக வச்சுனே இருக்கிறேன். அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா கூட இந்த நெய்யில் இவனை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இவன் கிண்ட 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 அந்த நெய்யை அப்படியே இழுத்துப்பான். அந்த பழத்தோடைய ரா ஸ்மெல் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நெய், ஏலக்காய் பொடி, அந்த குக்கான வாழைப்பழம், அதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் சுகர், இதெல்லாம் ஒன்றா இன்டகிரேட் ஆகணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை குக் பண்ணணும். 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். கொஞ்சம் கை வலிக்கும் ராத்திரியில், பரவாயில்ல. 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஹல்வா சாப்பிட்டா சரியாக போயிடும். இந்த ஹல்வா பாருங்கள், இந்த கடாயிலேருந்து வெளியில் வந்துடும். இது மாதிரி அந்த நெய்யில் பட்டு 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 இந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே அழகாக ஒரு கோந்து பால் மாதிரி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இவனை நெய்யில் நல்லா குக் பண்ணணும். இதை அதுக்கப்புறமா ஓவராக குக் பண்ணிட்டோன்னா மேலே கேரமலைசேஷன் ஆகி கரை 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 கரைன்னு ஆகிடுவான். இந்த மாதிரி ஒட்டாத நிலைமை வந்தவுடனே இவனை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி இன்னொரு என்ன செய்யணுன்னா, நம்ம போட்ட நெய் வந்து சைடில் விட ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துன்னா ஹல்வா ரெடின்னு அர்த்தம். இது மாதிரி நெய் விட்ட பிறகு இந்த ஹல்வாவை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிங்க. மாற்றி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. நீங்கள் ஹல்வா மாதிரி இலையில சர்வ் பண்ணுறதா இருந்தால் இப்படியே வந்து நீங்கள் டைரெக்டாக இதை ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் பீஸ் போட்டு சர்வ் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா இதை ஒரு 1-2 மணி நேரத்துக்கு சூடு ஆறுறதுக்கு விடணும். இது சூடு ஆறுன பிறகு தான் இதை கட் பண்ண முடியும். இது மாதிரி அதில் இருக்கிற நெய்யை இதில் கொட்டிடுங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா திருநெல்வேலி ஹல்வாவோட அம்மா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குயியாக இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் பாருங்கள். இதை போட்டுட்டு இது மாதிரி ஸ்மூதன் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ் மேலே இருக்கிற சர்ஃபேஸை இது மாதிரி ஸ்மூதன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் வரப்பிரசாதம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இதை வேறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, நம்ம கற்றுக் கொடுத்த பிறகு வேறவங்க அதை வீட்டில் செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்றது வந்து நிஜமாக வரப்பிரசாதம். அந்த மாதிரி ரெசிபீஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது, அவ்வளோ சீக்கிரமாக நல்லா கரெக்டாக வராது. ஒரு 10-15 வாட்டி பண்ணால் தான் அந்த பதம் தெரியும். பட் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி முதல் வாட்டி சமைக்கிறவங்களுக்கு கூட இதே ஃபினிஷ், இதே கிளேஸ், இதே கலர், இதே டெக்ஸ்சர் வர வைக்கலாம். இதை விட என்னங்க ஸ்வீட்டு? பாதாம் அல்வாலாம் இவன் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நேந்திர வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் நேந்திர பாலஹன்னு ஹல்வா, அதாவது நேந்திர வாழைப்பழம் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் தான் இந்த ஹல்வாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபென்டாஸ்டிக் நேந்திர வாழைப்பழம் ஹல்வா உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள், ஜமாயிங்க.